எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில வந்து பிரைவேட் டைரீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீட்டெயில் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மில்க்கு, கர்ட் 2த்துக்குமே 1 லிட்டருக்கு ரூ. 2 அப்படிங்கிற வீதத்தில் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த மில்க் ப்ரொடக்ஷனே வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அந்த இது வந்து இந்த கொள்முதல் அந்த இது பண்ணுறதுக்கு அதை ப்ரைஸஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து முக்கியமாக பாப்புலர் வேரியன்ட்ஸ் வந்து என்னென்னா ஃபுல் க்ரீமு, டோன்ட் அந்த டபுள் டோன்ட் மில்க்கு அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் கர்டு இதிலலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஹைக்கோட முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அந்த இது வந்து ப்ரைஸஸ் ஹைக் பண்ணனால தான் வந்து இந்த ரைஸை பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் டெய்ரி அவங்க கம்பெனிஸே இது வந்து இந்த பீக் சம்மரில் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் குவைட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுருச்சு. இது எங்கன்னா ப்ரைவேட் அந்த இது வந்து ஆரோக்கியா, அந்த ஹட்சன், திருமலா, ஸ்ரீனிவாசா இவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரீட்டெயில் ப்ரைஸ் ரிவிஷன்னால வந்து இன்டென்ஸாக இருக்கும் காம்படிஷன் அமாங் அந்த ப்ரைவேட் டைரீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மில்க் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரைஸஸ் வந்து ஃபார் கவுஸ் மில்க் வந்து 4% ஃபேட்டு அப்புறம் வந்து அண்ட் 8% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்என்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது 32 ருபீஸ் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க 2025 டிசம்பரில். இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா 46 ருபீஸ் பர் லிட்டர் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் மான்சூன் சீசனில் வந்து உங்களுக்கு இந்த ரெயின்ஃபால் இருக்கும்போது இந்த கிரேசிங் அந்த கேட்டில் வந்து கிரேஸ் பண்ணும்போது அது ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த இதில் ட்ரையாக இருக்கிறதுனால வந்து எம்ஜி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மில்க் ப்ரொடியூசர்ஸ் அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸசிவ் ஹீட்னால் ஒவ்வொரு கவும் வந்து வெறும் 1 லிட்டர் டு 2 லிட்டர் வந்து நார்மலை விட கம்மியாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மில்க்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆவினும் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது மில்கை வந்து 38 ருபீஸ் பர் லிட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கரண்ட் அந்த 30 லேக் லிட்டர் இருக்கிறது வந்து 27 லிட்டர்ஸாக வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு மில்க் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதாவது எஸ்ஏ பொன்னுசாமி அவருடைய தலைமையில் வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்சனாக இருக்குது. டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இதை ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்காமல் விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த சம்மரில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் அந்த இதுக்கு வந்து ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காஷனும் பண்ணியிருக்காரு. ஃபர்தர் ப்ரைஸ் ப்ரெஷரும் இருக்கும். கன்சியூமர்ஸ் தலையில் தான் வந்து அது விடியும். ஏப்ரல் மேல ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இனியும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இதில் வந்து இப்போ நிறைய கால்சியம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து எடுக்கிறோம். இப்போ வெஜிடேரியன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. இப்போ ப்ரைஸ் ஹைக்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஆவின் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற பால்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஹைக் இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஏன்னா டைல்யூட் பண்ணும்போது ரொம்ப வந்து டைல்யூட் பண்ணாலும் வந்து அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். இது வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.